காஞ்சிபுரத்தில் 6 மாதங்களாக வீட்டு வாடகை செலுத்தாமல் இருந்ததால் மாடி படிக்கட்டுகளை இடித்து தரைமட்டமாக்கி வாடகைக்கு குடியிருந்தவர்களை வீட்டின் உரிமையாளர் சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளார். தீயணைப்பு துறையினர் உதவியுடன் வீட்டில் இருந்தவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? ஆறு மாதங்களாக வாடகை செலுத்தாததால் வீட்டிற்கு செல்லும் மாடி படிக்கட்டுகளை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளார் வீட்டின் உரிமையாளர். அதிகாலை நேரம் தூங்கிக் கொண்டிருந்த போது ஆட்களை இறக்கி படிக்கட்டுகளை தரைமட்டமாக்கி மாடியில் தங்கியிருந்தவர்களை அச்சத்திற்கு உள்ளாக்கிய சம்பவத்தின் பின்னணி என்ன? காஞ்சிபுரம் விளக்கடி கோயில் தெருவைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் அப்பகுதியில் ஆப்செட் நிறுவனம் நடத்தி வருகிறார். அவருக்கு காஞ்சிபுரம் கலெக்டர் ஆபீஸ் எதிரே உள்ள வானவில் நகரில் சொந்தமாக வீடு உள்ளது. அந்த வீட்டின் மேல் மாடியில் வேணுகோபால் என்பவர் தனது மனைவி லீலா, தம்பி பாபு மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வேணுகோபால் பக்கவாதம் நோயால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே இருந்து வருகிறார். இதனால் அவரால் முறையாக வாடகை செலுத்த முடியாமல் போனது. மாதம் 6000 ரூபாய் வீதம் 5 மாதங்களுக்கு மேல் வாடகை செலுத்தாமல் இருந்ததால் வீட்டை காலி செய்ய கோரி வீட்டு உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் நிபந்தனை விதித்துள்ளார். இதனிடையே வேணுகோபாலின் தம்பி பாபு வழக்கறிஞர் உதவியுடன் வாடகை செலுத்த கால அவகாசம் கேட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையை இழந்த ஸ்ரீனிவாசன் ஆவேச செயலில் ஈடுபட்டுள்ளார். செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி அளவில் கட்டட பணியாளர்கள் 10 பேருடன் வீட்டின் மாடிக்கு செல்லும் படிக்கட்டுகளை இடித்து தரைமட்டமாக்கினார். இதனால் வீட்டை விட்டு கீழிறங்கி வர முடியாத நிலையில் வேணுகோபாலின் குடும்பத்தினர் வசமாக சிக்கிக் கொண்டனர். உடனே இது குறித்து காவல்துறையினருக்கு புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் வீட்டில் சிக்கிக் கொண்டவர்களை பத்திரமாக மீட்டனர். இது குறித்து குடியிருப்பு வாசிகள் கூறுகையில், பக்கவாதம் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளியை கவனிக்க அதிக செலவழித்து விட்டதால் வாடகை செலுத்த அவகாசம் கேட்டதாகவும், ஆனால் அதற்குள் இப்படி ஒரு அராஜக செயலில் ஈடுபட்டு வீட்டில் முடங்க வைத்ததாக கூறினர். இருப்பினும் வாடகை செலுத்த அவகாசம் கேட்டு வழக்கறிஞரை நாடியவர்கள் அந்த வழக்கறிஞருக்கு செலுத்த வேண்டிய பணத்தையாவது வாடகையாக செலுத்தி இருக்கலாம் என எதிர்த்தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். 6 மாதங்களாக வாடகை செலுத்தாமல் இருப்பது தவறு என்றாலும் இது போன்று மாடி படிக்கட்டுகளை இடித்து குடியிருப்பு வாசிகளை வீட்டில் முடங்க வைத்ததும் குற்றமாகும். காவல்துறையில் முறையாக புகார் அளித்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என அப்பகுதிவாசிகள் கூறினர். வீட்டின் மாடி படிக்கட்டுகளை இடித்து வாடகைக்கு குடியிருந்தவர்களை சிரமத்திற்கு உள்ளாக்கிய வீட்டின் உரிமையாளரிடம் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.